MOA சார்பா இப்போ பார்க்க போகிற சாஃப்ட்வேர் Primavera P6. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன், P6 இன்ட்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் மெயின் திங் இஸ் நம்ம ஃப்ளோட், டோட்டல் ஃப்ளோட் அண்ட் கிரிட்டிக்கல் பாத். டோட்டல் ஃப்ளோட்டுங்கிறது அமௌண்ட் ஆஃப் டியூரேஷன், அதுக்கு அந்த டியூரேஷன் 5 days அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம டிலே பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட்டை. ஸோ ஓவரால் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டிலே ஆகாது. ஸோ அதான் டோட்டல் ஃப்ளோட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஃப்ளோட் 0 ஆயிடுச்சுன்னா எல்லாமே கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆயிரும். ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த ஆக்டிவிட்டிஸ் டிலே பண்ணால் மொத்த ப்ராஜெக்ட் டிலே ஆயிரும். ஸோ அதுதான் அதோட டெஃபினேஷன். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணணும் முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். இந்த ஒரு ஐகான் இருக்கும், ரெட் கலர் ஐகான், ரெட் கலர் ரெக்டாங்கிள் வித் இந்த ஒயிட் கலர் எலிப்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அட்மின், பாஸ்வேர்டு அட்மின் போடணும். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க அதில். ஸோ லாகின் பண்ணிவிட்டு ஸோ லாகின் ஆகிடுச்சு. இல்லை என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. என்டர்பிரைஸ்குள்ளே போயிட்டு என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர், ஓகேவா, இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம புது ஏபிஎஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதில் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஆட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்த உடனே பாட்டம் மோஸ்ட்ல அந்த நியூ ஏபிஎஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த நியூ ஏபிஎஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராமோட ஐடி, சாம்பிள் ஐடி நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நான் புட்டிங் MOA and then so already there is a program of MOA, so I will put MOA recording and then EPS oda name, full name, அங்க ஐடிங்கிறது ஷார்ட் ஃபார்ம், ஃபுல் நேம் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அங்கே சாம்பிள் ஹவுஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ண புது EPS வந்து சம்வேர் அண்டர் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன செய்யறோம், லெஃப்ட் ஐக்கானை லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணி லெஃப்ட் மவுஸ் கொண்டு வந்துட்டு வேணா அதை பாட்டம் கூட வச்சுக்கலாம். ஸோ இது MOA ரெக்கார்டிங் சாம்பிள் ஹவுஸ் பில்டிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டோம் EPS. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ண EPS இங்கே வந்துடும், ப்ராஜெக்டோட விண்டோட வந்துடும். ஸோ MOA ரெக்கார்ட் சாம்பிள் ஹவுஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அதிலே வந்துடும். ஸோ இன்கேஸ் எனக்கு இன்னொரு EPS இதுக்கு அண்டராக கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அகைன் என்டர்பிரைஸ் போயிட்டு EPS விண்டோவில் அகைன் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்தா அதுக்கு அண்டர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ நான் புட்டிங் ப்ரெசன்ட் டேட் 15th August 20. ஸோ ஜஸ்ட் வந்து EPS அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ப்ராஜெக்டை கேட்டகரைஸ் பண்ணி உள்ளே வைக்கிறது. ஒரு நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஸ்டேட் பை ஸ்டேட்டாக கேட்டகரைஸ் பண்ணால் அது ஒரு EPS. அந்த ஸ்டேட்டுக்கு உள்ளே போயிட்டு திருப்பி அகைன் கேட்டகரி வைஸ் ரோடு, மெட்ரோ, வில்லா, ஹவுஸ் இதை கேட்டகரைஸ் பண்ணால் அது ஒரு EPS. ஸோ EPSங்கிறது குரூப் ஆஃப் ப்ராஜெக்ட், அதை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் EPS. ஸோ இந்த EPSஐ நான் ஃபஸ்ட்டு MOA ரெக்கார்ட் சாம்பிள் ஹவுஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு EPS ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே இன்னொரு தடவை ஆட் கொடுத்துட்டு 15th August டேட், நான் டேட் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணுறேன். ஸோ டேட் போட்டுட்டு இதில் அகைன் ஐ போட்டு சாம்பிள் ஹவுஸ் பில்டிங் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் விண்டோவில் இருக்கும், EPS வந்து ப்ராஜெக்ட் விண்டோவில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட EPSை நீங்கள் பார்க்கலாம். இந்த EPSல நம்ம கிளிக் பண்ணிவிட்டு புது ப்ராஜெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அகைன் இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை போயிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா புது ப்ராஜெக்ட் ஆட் ஆயிரும். ஸோ இது கேட்கும் எந்த EPS கீழே உங்களோட ப்ராஜெக்ட் வரணும்னு சொல்லிட்டு.
நான் ஆல்ரெடி சாம்பிள் ஹவுஸ் பில்டிங்கில் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணதால அது டிஃபால்ட்டாக அது கீழே வந்துருச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு எது கீழே வரணும்னு சொல்லிட்டு நீங்களே என்ன செய்யலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது கீழே வரணும்னால இது கீழே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அதெல்லாம் இருந்துச்சு, ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் ஐடி சம்திங் ஏதாவது ஐடி கொடுங்க. இப்போ நான் ஹவுஸ் பில்டிங்னால ஹவுஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஷார்ட் ஃபார்ம். ஸோ ப்ராஜெக்ட் நேமில் டீட்டெயில் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக போட்டுக்கலாம். ஸோ சாம்பிள் ஹவுஸ் பில்டிங் ப்ரோக்ராம் அப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஐடி இஸ் யூனிக். ஆல்ரெடி நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால திருப்பி நான் அதே ரிப்பீட் பண்ணதுனால எனக்கு அது யூனிக்காக இருக்கிறதுனால அது வந்து அசைன் ஆகலை. ஸோ நான் சம்திங் டிஃப்ரெண்டாக கொடுக்கணும். ஸோ ஐ புட் இட் ஹவுஸ் 1 ஆர் ஹவுசஸ், ஓகே, சம்திங் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதில் நெக்ஸ்ட் கொடுத்தாலும் ஒன்றும் பெரிய இது இல்லை, இஷ்யூ இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை கிரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இபிஎஸ், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கிரியேஷன், ஓகேங்களா. தென் ப்ராஜெக்ட் கிரியேஷனுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்லைடு கூட ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏபிஎஸ், தென் நியூ ப்ராஜெக்ட், அப்புறம் ஒர்க் பிரேக்டவுன் ஸ்ட்ரக்சர். ஒர்க் பிரேக்டவுன் ஸ்ட்ரக்சர் டபிள்யூபிஎஸ் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஃபுல் அனலைஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸ் ஆஃப் ஒர்க்கை டிஃபைன் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் டபிள்யூபிஎஸ். ஸோ இபிஎஸ்ங்கிறது ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது, குரூப் பண்ணுறது தான் இபிஎஸ். டபிள்யூபிஎஸ்ங்கிறது ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸை குரூப் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது தான் டபிள்யூபிஎஸ். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். நம்ம இதில் எந்த ஆக்டிவிட்டீஸும் நம்ம இன்னும் அசைன் பண்ணல, இந்த டபிள்யூபிஎஸ் அசைன் பண்ணல. ஸோ அதனால் இது அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ள நம்ம ப்ளூ கலர் பாக்ஸ் 2 பாக்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா டபிள்யூபிஎஸ் வந்துடும். ஸோ வந்து டபிள்யூபிஎஸ் ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நான் கொடுத்த எக்ஸல் ஷீட் நம்ம வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபுல் டீட்டெயில்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். எம்ஓஏ ட்ரைனிங், சாம்பிள் பில்டிங், ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டீஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அதோட ப்ரிடிசஸர் இருக்கும், ஓகேங்களா. இது வந்து எப்படி நான் கொண்டு வந்தோம் அப்படின்னா ட்ராயிங்ஸ் ஸ்டடி பண்ணி அதுலேருந்து பிரேக் டவுன் பண்ணது. ஸோ நீங்கள் ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸும் குரூப்பில் போடப்பட்டிருக்கு, அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஸோ இப்போ நான் ஆக்டிவிட்டிஸ் எப்படி கொண்டு வர போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பீம் கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பீம் கன்ஸ்ட்ரக்ஷன். பீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் பண்ணணும், பிளைண்டிங், பாட்டம் மோஸ்ட்ல பிளைண்டிங் பண்ணணும். ஸோ பிளைண்டிங் டெவலப் பண்ணிட்டு திருப்பி அது மேலே ராஃப்ட் கேஸ்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி சரௌண்டிங் பாக்ஸ் ஃபுல்லாமே பீம் கேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பீம் கேஸ்ட் பண்ணி பேக் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப் டு ஹியர் பேக் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இன்சைடில் திருப்பி அகைன் பேக் ஃபில் பண்ணி இந்த லெவலுக்கு தேவை அந்த லெவலுக்கு பேக் ஃபில் பண்ணி காம்பேக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அகைன் இதில் பிளைண்டிங்கை போட்டுட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட் ஆஃப் ராஃப்ட் வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது சப்ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர், இதுக்கு மேலே அப்படியே பில்டிங்ஸ். ஸோ சூப்பர் ஸ்ட்ரக்சர் இதில் வால் அண்ட் ஸ்லாப் ரெண்டையும் ஒரே டைமில் கேஷ் பண்ணுற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்பெஷல் ஆஃப் டைப் ஆஃப் ஃபார்ம் ஒர்க், டனல் ஃபார்ம் ஒர்க் சொல்லுவோம். ஸோ டனல் ஃபார்ம் ஒர்க்கில் வால் அண்ட் ஸ்லாப் ரெண்டையுமே ஒரே டைமில் கேஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ராஃப்ட் முடிஞ்ச உடனே அட் டைமில் நம்ம வால் அண்ட் ஸ்லாபை ஃபுல்லாக கேஷ் பண்ணதுக்கு ஃபார்ம் ஒர்க் பண்ணி காங்கிரீட் பண்ணுவோம். இது செகண்ட் ஸ்டெப். தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் இதே ஃபார்ம் ஒர்க்கை தான் நான் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் 7 days வெயிட் பண்ணணும் ஃபார் மெச்சூரிட்டி பீரியட் ஆஃப் காங்கிரீட். ஸோ IS 456 கோட் புக் படி 7 days ரெக்வயர்ட் டு ரிமூவ் த ஃபார்ம் ஒர்க் இஃப் யூ ஹேவ் த பீம்ஸ். ஸோ இங்கே பீம்ஸ் இருக்கிறதுனால நமக்கு 7 days வேணும் மெச்சூரிட்டி பீரியடுக்கு. ஸோ அதனால் 7 daysக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணி அகைன் இதுக்கு மேலே ஸ்கஃபோல்டை எரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்லாப் அண்ட் வால் கேஷ் பண்ணுறோம். அகெயின் அதை கேஷ் பண்ணிட்டு 7 daysக்கு அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் வால் அண்ட் ஸ்லாப் கேஷ் பண்ணுறோம். இதுதான் இதோட சீக்வன்ஸ். தென் ஃபினிஷிங் ஒர்க்ஸ், பிளாக் ஒர்க் எல்லாமே அதில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரக்சர் பீம், தென் சப்ஸ்ட்ரக்சர் ராஃப்ட், சூப்பர் ஸ்ட்ரக்சர், ஃபினிஷர்ஸ் அண்ட் MEP ஒர்க், ஹேண்ட் ஓவர்.
ஸோ இதுல வந்து இது இந்த கிரே கலர்ல ஹைலைட் பண்ணது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ். ஸோ இது அண்டர் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் அப்படிங்கிற WBSல ஆர்கனைஸ் ஆயிரும். அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் WBSல சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் சூப்பர் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டாவது WBS. மூணாவது WBSல சப்ஸ்ட்ரக்சர் கீழே பீம் அண்ட் டிராஃப்ட். இது ஒவ்வொரு WBS ஆர்கனைஸ் பண்றது. இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க EPS பண்ணீங்க, என்டர்பிரைஸ் கால் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு புது ப்ராஜெக்டை ஆட் பண்ணிட்டு திருப்பி நீங்க WBS விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல சில பேருக்கு இந்த டோட்டல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வராம இருந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு காலம்குள்ள போயிட்டு கஸ்டமைஸ்குள்ள போயிட்டு தேவையான காலம்ஸ் நீங்க எடுத்து வெளியே கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா இப்போ அங்கே இருக்கு. ஸோ இது இல்லாம இருந்தா எங்க இருக்கும் அப்படின்னா டேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் வர்றது எல்லாமே நாம யூஸ் பண்ற விண்டோஸ். இது அவைலபிள் ஆப்ஷன்ஸ், இது செலக்டட் ஆப்ஷன்ஸ். பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது WBS கிரியேட் பண்ணதுக்கான ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் கொடுக்கணும். ப்ளஸ் கொடுத்துட்றேன். ஆட் கொடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கோடு வந்து இது மாதிரி எடிட்டபிளாக காட்டும். அது எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. WBS நேம்குள்ள போயிட்டு உங்களோட WBS நேமை என்ட்ரு பண்ணணும். இங்க என்னோட WBS வந்து ஃபர்ஸ்ட் WBS ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ் அதை டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அண்டர் எனக்கு சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் ரெண்டு இது இருக்கு. ஸோ அதனால அதுக்கு கீழே அகைன் ப்ளஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணதுக்கு முன்னாடி எதுக்கு அண்டர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணலாம். அப்போ தான் அதுக்கு அண்டர் வரும், இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு அண்டர் வராது. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் ப்ளஸ் பண்ணிட்டேன். கோட் எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. WBS நேம்குள்ள போயிட்டு சப்ஸ்ட்ரக்சர் அப்படி டைப் பண்ணணும். ஓகே, தென் அகைன் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு வேணும். சூப்பர் ஸ்ட்ரக்சருங்கிறது சப்ஸ்ட்ரக்சருக்கு அண்டர் வராது, ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ்க்கு அண்டர் தான் வரும். ஸோ அதனால ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே வந்துடும். இதுல சூப்பர் ஸ்ட்ரக்சர் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஓவர். தென் இதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரக்சர் நம்மளோட எக்ஸல் ஷீட் படி சப்ஸ்ட்ரக்சரே ரெண்டா டிஃபைன் பண்றேன், பீம் அண்ட் டிராஃப்ட். ஸோ அதனால சப்ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற WBS கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணீங்கன்னா அது கீழே பீம், தென் அகைன் சப்ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா புதுசா WBS கிரியேட் ஆகும், டிராஃப்ட். ஸோ பீம் அண்ட் டிராஃப்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்ட்ரக்சர் அது கீழே அண்டர் எதுவும் நம்ம பண்ணல, வீட்டில் பண்றதா இருந்தால் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இதை பொறுத்து தான், பிளானிங்கை பொறுத்தது தான். ஸோ நெக்ஸ்ட் WBS இன்டர்னல் ஃபினிஷஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபினிஷஸ். ஸோ இட் கேன் பி கம்பைன்ட் பை ஃபினிஷிங் ஒர்க்ஸ். ஸோ ரெண்டு சேர்ந்து ஃபினிஷிங் ஒர்க்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து எது கீழே வரணும், ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ கொலாப்ஸ் பண்ணிக்கோங்க. கொலாப்ஸ் பண்ணுறது இந்த மைனஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் வரும். ஸோ அது கொலாப்ஸ் ஆயிரும் உங்களுக்குள்ள. ஸோ இதுக்கு டாப் WBS கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணீங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க்ஸ் வந்துடும். ஃபினிஷிங் ஒர்க்ஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு டாப்ல இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் தான் ஃபினிஷிங் வரணும். ஸோ அதனால ஃபினிஷிங் ஒர்க்ஸ் கிளிக் பண்ணிட்டு பாட்டம் ஆரோ மூவ் டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்துக்கணும். இல்லை எனக்கு இது மேலே வரணும் அப்படின்னா மூவ் அப் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் அப், மூவ் டவுன், லெஃப்ட் ரைட் எல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்கேஸ் எனக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸில் சப்ஸ்ட்ரக்சர் வந்து இது கீழே வரக்கூடாது, இது வந்து அண்டர் த சாம்பிள் ஹவுஸ் பில்டிங் வரணும் அப்படின்னா லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட்ல மூவ் ஆயிரும். ஸோ எனக்கு லெஃப்ட்ல வேண்டாம், ஸ்ட்ரக்சருக்கு அண்டர் தான் வரணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு அண்டர் வந்துடும். ஸோ பீம் அண்ட் டிராஃப்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு. பட் ஆனால் சூப்பர் ஸ்டார் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ அது தப்பு. ஸோ சப் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ சப்பை கிளிக் பண்ணி டாப் கொண்டு போறேன். சப் மேலே வந்துட்டு. ஸோ சப் ஸ்ட்ரக்சர் தென் சூப்பர் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டும் கம்பைன்ட் பை ஸ்ட்ரக்சரல் ஒர்க் தென் ஃபினிஷிங் ஒர்க். ஃபினிஷிங் ரெண்டு இதாக இருக்கு. எக்ஸல் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கு, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபினிஷஸ். ஸோ அதுக்காக அகைன் பிளஸ் பண்றேன். இதுல இன்டர்னல் ஃபினிஷஸ் ஃபர்ஸ்ட். தென் அகைன் ஃபினிஷிங் ஒர்க் கிளிக் பண்ணி ப்ளஸ் பண்றேன். தென் எக்ஸ்டர்னல் ஃபினிஷிங் ஒர்க்ஸ். ஃபினிஷிங் ஒர்க்ஸ் டன். தென் MEP ஒர்க் அண்ட் ஹேண்ட் ஓவர். MEP ஒர்க்கில் எதுவும் நான் டிவைட் பண்ணவே இல்லை, சிங்கிள் WBS தான். ஸோ அதனால் அதை மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். இன்கேஸ் இங்கே அதை பைஃபர்கேட் பண்ணி உள்ளுக்குள்ள எதுவும் WBS கொண்டு வராதா MEP ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அண்டர் உங்களுக்கு தேவையான WBS கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் ஹவுஸ் பில்டிங் ப்ரோக்ராம் அகைன் இதுக்குள்ள என்ட்ரி பண்றேன். எப்பவுமே நீங்க என்ட்ரி பண்ண நியூ WBS எல்லாமே டாப்ல தான் வரும். நீங்க வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ சாம்பிள் ஹவுஸ் பில்டிங் ப்ரோக்ராம்க்கு உள்ள MEP ஒர்க்ஸ் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன். இது டாப்ல இருக்க தவறு. ஸோ இது கீழே வரணும்.
ஸோ மூவ் டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கோங்க. வந்தாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் WPS இஸ் ஹேண்ட் ஓவர். ஸோ அது அகெயின் டாப்பில் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து நியூ WPS போயிட்டு ஹேண்ட் ஓவர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதையும் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ WPS ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இதை வந்து இன்கேஸ் நீங்கள் ஒரு வேளை எங்கேயாச்சும் மாற்றி இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும், ஒழுங்காக ஆர்கனைஸ்டாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருந்தால் ரைட் கிளிக் பண்ணிட்டு குரூப் அண்ட் சார்ட் போயிட்டு டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக குரூப் ஆயிரும். ஸோ அதுதான் அந்த குரூப் அண்ட் சார்ட்டோட மீனிங் அதுதான். ஸோ இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆல் கொலாப்ஸால் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் ஆல்னா ஃபுல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். பாருங்க, சாம்பிள் ஹாஸ்பிட்டல் ப்ரோக்ராம், அதுக்கு அண்டர் ஸ்ட்ரக்சரல் ஒர்க், சப் ஸ்ட்ரக்சர், அதுக்கு அண்டர் பீம் அண்ட் டிராஃப்ட், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி வரும். கொலாப்ஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஒரே ஒரு WPS மட்டும் தான் இருக்கும். அதை நீ ஓனா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஹவுஸை கிளிக் பண்ணுறேன், ஸ்ட்ரக்சர், ஃபினிஷிங், MEP, ஹேண்ட் ஓவர். தென் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகிறேன், சப் ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர். தென் சப்புக்குள்ளே போகிறேன், பீம் அண்ட் டிராஃப்ட். அந்த மாதிரி நான் பார்த்துக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ் டேபுக்குள்ளே போகணும். நீங்கள் பாருங்க WPS எல்லாமே இங்கே கிரியேட் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இன்கேஸ் கிரியேட் ஆகலை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு குரூப் அண்ட் சார்ட் கொடுத்துட்டு இதில் ஹைட் இஃப் எம்டிங்கிறது டிக் ஆகிருக்கும். டிக் ஆகிருந்தா உங்களுக்கு எதுவுமே வராது, ஹைட் ஆகிருக்கும். ஸோ அதனால அன்டிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆனது எல்லாமே வெளியே தெரியும். ஸோ அது வந்து இப்போ நமக்கு தெரியறதுனால பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னா இதில் டிக் மார்க் இருக்கும், ஹைட் இஃப் எம்டி டிக் மார்க் இருக்கும், அதை எடுத்து விட்டிங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டிஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது டன். இப்போ பாருங்க, நான் பண்ண ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து 2வது வந்திருக்கு. பட் நான் WPSல பண்ணது ஃபர்ஸ்ட் பண்ணேன். ஸோ இது வந்து இது ரீட் ஆகலை இன்னும். ஸோ அதனால ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு F5 கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ F5 கிளிக் பண்ணால் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு, ஃபினிஷிங் செகண்ட், MEP, ஹேண்ட் ஓவர் ப்ராப்பராக வந்துட்டு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதாச்சும் வியர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா F5 ப்ரெஸ் பண்ணால் ரெஃப்ரெஷ் ஆகி ப்ராப்பராக அலைன் ஆயிரும். தென் இப்போ ஆக்டிவிட்டீஸை ரிலேட் பண்ணுறோம். ஆக்டிவிட்டீஸ் பண்ணதுக்கு முன்னாடி கேலண்டர் அசைன் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ கேலண்டர் அசைன் பண்ணோம் அப்படின்னா என்டர்பிரைஸ்குள்ளே போயிட்டு கேலண்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். கேலண்டர் கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த டைப் ஆஃப் கேலண்டர் வேணுமோ, இது இருக்கும் ஆல்ரெடி இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறேன். ஆட் கொடுத்துட்டு எந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் ரெஃபர் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு கேலண்டர். நீங்கள் வந்து நம்ம 5 days கேலண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். MOA கேலண்டர், ஸ்டாண்டர்ட் 5 days ஒர்க் வீக்னு ஒரு கேலண்டர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இப்போ வந்து நியூ கேலண்டர் 1 அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சு. நான் அதை வந்து எடிட் பண்ணி MOA கேலண்டர் சம்திங் M அப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ MOA கேலண்டர் Mனு கிரியேட் ஆயிடுச்சு. அதை கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கேலண்டரில் உங்களுக்கு ஒர்க் டேஸ் எது வேணும், நான் ஒர்க் டேஸ் எது வேணும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 working day. ஸோ ஒரு வீக்கு 5 working டேயில் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நான் ஒர்க் டே. ஸோ இன்கேஸ் எனக்கு சாட்டர்டே ஒர்க் டேஸ் வேணும் அப்படின்னா எல்லா சாட்டர்டேயும் ஒர்க் டே ஆக்கணும் அப்படின்னா இல்லை ஒர்க் வீக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சாட்டர்டே வந்து 0 hours இருக்கும். ஸோ 0 hours 8 hours மாற்றிட்டிங்கன்னா 8 hoursங்கிறது 8 hours ஒர்க்கிங் டே, ஒர்க்கிங் ஹவர்ஸ் பர் டே. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா சாட்டர்டே எல்லாமே ஹைலைட் பண்ணதெல்லாம் போயிடும். ஸோ சண்டே மட்டும் தான் இப்போ வந்து நான் ஒர்க்கிங் டே. இது போக அடிஷனல் நமக்கு எது பப்ளிக் ஹாலிடேஸ் இருந்தால் அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நான் ஒர்க்காக பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 15th August வந்து பப்ளிக் ஹாலிடே. ஸோ 15th August கிளிக் பண்ணி நான் கொடுத்துக்கலாம். ஸோ அதுமாதிரி செப்டம்பர் எதுவும் பப்ளிக் ஹாலிடே இருந்தால் இன்கேஸ் 15, 16 வந்து ஹாலிடே அப்படின்னா நானும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் எதுவும் எக்ஸ்ட்ரா ஹாலிடேஸ் இருந்தால் அதை கிளிக் பண்ணி 400 கொடுத்தீங்கன்னா 400 ஆயிரும். இல்லை இது 400 இல்லை ஒர்க் டே தான் அப்படின்னா திரும்பி அகைன் ஒர்க் கொடுத்தா ஒர்க்கிங் டே ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து டீட்டெயில் ஆஃப் ஒர்க் ஹவர்ஸ் பர் டேன்னு சொல்லியிருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டைம்க்கு எந்த டைம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது டிபெண்ட் அப்பான் வந்து ரெக்குயர்மெண்ட். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ கேலண்டரில் ஃபுல்லாமே ப்ராப்பராக அசைன் ஆயிடுச்சு. நம்ம கேலண்டர் நேம் வந்து MOA கேலண்டர் -M. க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் டேபுக்குள்ளே போயிட்டு இங்கே பண்ணுற ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே எல்லாமே ஹைடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா மேலே வரும். சரிங்களா? சில கீழே ஹைடாக இருந்தால் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த பக்கமும் கேன் சார்ட் ரொம்ப தள்ளி போயிருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம் ஹியர் அண்ட் தேர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் கேலண்டர் அசைன் பண்ணதுக்கு டிஃபால்ட் ஒரு டேப் இருக்கும். டிஃபால்ட் டேபை கிளிக் பண்ணிவிட்டு கேலண்டர் ஆப்ஷன் இருக்குது, கேலண்டரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கேலண்டர் வேணுமோ அந்த கேலண்டர் சர்ச் பண்ணிங்கன்னா MOA கேலண்டர் என்னோட கேலண்டர். அதில் MOA கேலண்டர் M தான் இப்போ நான் டிஃபைன் பண்ணது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த கேலண்டர் அசைன் ஆகும். ஸோ இப்போ இது டிஃபால்ட் கேலண்டர். நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் அசைன் பண்ணாலும் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த கேலண்டர் தான் செட் ஆகும். ஸோ ஐ கோ டு ஆக்டிவிட்டீஸ் அகைன், சப்ஸ்ட்ரக்சரில் பீமில் ஆக்டிவிட்டீஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா நியூ ஆக்டிவிட்டி ஆட் ஆயிரும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ID அது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கிறது.
ஆக்டிவிட்டி நேம். என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நேம் வந்து drawings approval and material ready. ஸோ அதை காப்பி பண்ணுறேன். தென் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த WPS கீழே இந்த ஆக்டிவிட்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அசைன் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை கிளிக் பண்ணி தான் ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அது ப்ராப்பராக அது கீழே வந்துருச்சு. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், திருப்பி அகைன் இதை கிளிக் பண்ணி எந்த WPS கீழே வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது கீழே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து நான் அந்த WPS கிளிக் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அது டிஃபால்ட்டாக அதே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆக்டிவிட்டிஸ் வந்து எனக்கு நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. டாஸ்க் டிபெண்டன்ட், ஸ்டார்ட் மைல்ஸ்டோன், ஃபினிஷ் மைல்ஸ்டோன் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் மைல்ஸ்டோனுங்கிறது சிங்கிள் இந்த ஈவெண்ட் மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங் எல்லாமே கிடைக்குது, டேட் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு மைல்ஸ்டோன். ஸோ எனக்கு இந்த ஆக்டிவிட்டி வந்து மைல்ஸ்டோன், இது வந்து 0 டியூரேஷன் அப்படிங்கிறது இந்த மைல்ஸ்டோன். ஸோ ஸ்டார்ட் மைல்ஸ்டோன். தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம் நீங்கள். ஓகேங்களா, டன், முடிஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேன் சார்ட்டில் இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கும். கேன் சார்ட் நீங்கள் வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கை சிம்பிள் வந்தால் மூவ் பண்ணிக்கிறது, லென்ஸ் சிம்பிள் வந்தால் ஜூம் இன் ஜூம் அவுட், இதை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கேன் சார்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக எனக்கு எதில் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக இருக்குது, எந்த WPSக்கும் கீழே இல்லாமல் ஜென்ரலாக இருக்குது. ஸோ நான் வந்து எங்கே பண்ணிட்டேன், பீம் கீழே வச்சிட்டேன். ஸோ இது மிஸ்டேக். ஸோ இது என்ன பண்ணுங்க, Ctrl+X கட் பண்ணிவிட்டு டாப் WPS கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா அங்கே அது கீழே என்ன செஞ்சிடும், ஆக்டிவிட்டிஸ் வந்து வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபார்ம் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஆக்டிவிட்டி வந்து பீமுக்கு கீழே சப்ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீமுக்குள்ள எஸ்கவேஷன் காம்பாக்ஷன் பீம், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அதை என்ன பண்ணுறேன், பீமில் WPS கிட்ட கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா நியூ ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இதை காப்பி பண்ணுறேன், அகெயின் இந்த ஆக்டிவிட்டி நேமில் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி பீமில் கிளிக் பண்ணி பண்ணதுனால எனக்கு பீம் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட் இஸ் கரெக்ட். இன்கேஸ் கரெக்டாக இல்லைனா இதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டாஸ்க் டிபெண்டன்ட், ஸ்டார்ட் மைல்ஸ்டோன் எல்லாமே இருக்கும். இப்போ நமக்கு வந்து பண்ணுறது எல்லாமே டாஸ்க் டிபெண்டன்ட். டாஸ்க் டிபெண்டன்ட் அப்படிங்கிறது உங்கள் டியூரேஷன், இப்போட டியூரேஷன் எல்லாமே டாஸ்க் டிபெண்ட் பண்ணி தான் மாறாது. இன்கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுவுமே மாறாது. ரிசோர்ஸ் டிபெண்டன்ட் அப்படின்னா நீங்கள் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி டியூரேஷன் அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நமக்கு வந்து டிஃபால்ட்டாக டாஸ்க் டிபெண்டன்ட் தான் யூஸ் பண்ணுறோம். பிசிஸும் அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஸோ டாஸ்க் டிபெண்டன்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அகெயின் நெக்ஸ்ட் அண்ட் ஃபினிஷ் இட், தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டி இங்கே இதுக்கே கிரியேட் ஆயிரும். இவ்வளோ இன்கேஸ் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணி Ctrl+X கொடுத்துட்டு எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு Ctrl+V கொடுத்தா பேஸ்ட் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. தென் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பிளைண்டிங் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் ஆஃப் பீம். ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் அல்லது ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட விஷயம் எது ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பேஸ்ட்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுக்குறேன். இந்த மாதிரி விண்டோஸ் வரும். ஸோ அது டோன்ட் வரி, கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஆயிரும். பட் அதே ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளைண்டிங் அண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து எடிட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஆகிட்டு இது மூணாவது ஆக்டிவிட்டி நான் ஃபார்ம் பண்ணுறேன். Ctrl+C அண்ட் Ctrl+V இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அகெயின் நான் டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணுறேன். மூணு ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த மூணே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C தென் டிராஃப்டில் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுக்குறேன். ஸோ மூணு ஆக்டிவிட்டியுமே காப்பி பேஸ்ட் ஆயிரும். ஸோ பட் அதே ஆக்டிவிட்டி தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ராஃப்டோட ஆக்டிவிட்டீஸை ரீநேம் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் ரீநேம் பண்ணுறேன். அதே ஸ்டெப் தான் இனி வரக்கூடிய எல்லாமே அதே ஸ்டெப் தான். காப்பி அண்ட் பேஸ்ட் எல்லாமே அதே தான் வரும். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்த டேப் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இந்த காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக தெரியும். ஃபினிஷ். ஸோ பீம் அண்ட் டிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து சூப்பர் ஸ்ட்ரக்சர். சூப்பர் ஸ்ட்ரக்சரில் மொத்தம் 5 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ 5 நியூ ஆக்டிவிட்டீஸ் நான் ஆட் பண்ணணும். என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 3, இதில் ஒரு 4, இது ஒரு 5 ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே காப்பி பேஸ்ட் ஆகிடுது. அகே ரீநேம் பண்ணணும். ஸோ சூப்பர் ஸ்ட்ரக்சரை காப்பி பேஸ்ட்டு எல்லாமே ரீநேம் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் தெரியுதுனால நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேர் கேசஸ் எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நானே அட்ஜஸ்ட் பண்ணி
காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரீநேம் பண்றேன். தட்ஸ் ஆல். ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபினிஷிங் ஒர்க்ஸில் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபினிஷிங் ஒர்க்ஸ் மொத்தம் வந்து 6 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ 6 காலம் நான் 6 ஆக்டிவிட்டி காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணுறேன், Ctrl+C, தென் இன்டர்னல் ஃபினிஷிங் ஒர்க்ஸை கிளிக் பண்ணி Ctrl+V, இந்த மாதிரி வந்துடும். ஸோ அகைன் நீங்கள் ரீநேம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இஸ் பிளாக் ஒர்க்ஸ், then internal plastering, then fall ceiling, then floor tiling, then doors, sanitary doors, joineries, then final paint. இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபினிஷிங் ஒர்க்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ 3 ஆக்டிவிட்டி மட்டும் ஆட் பண்ணால் போதும். Ctrl+C and Ctrl+V. So again MEP first fix, then MEP second fix and equipment installation, then MEP final fix. So இது முடிஞ்சு. அடுத்து MEP ஒர்க்கில் மொத்தம் 3 மாற்றி பண்ணிட்டேன். இது வந்து MEP ஒர்க்கு அண்டராக வரணும். ஸோ இது Ctrl+X கொடுத்துட்டு MEP ஒர்க்ஸ்க்கு அண்டராக மாற்றிக்கிறேன். ஸோ இன்கேஸ் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+X, Ctrl+V, Ctrl+C அந்த ஆப்ஷன் நார்மல் வேர்ட் ஆப்ஷன் தான் எல்லாத்தையும் வரும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபினிஷஸ் நான் பண்ணாமல் விட்டேன். ஸோ அதனால் அகெயின் அதை திருப்பி பண்ணுறேன். Ctrl+C and Ctrl+V with the same activities. So I'm going to rename the activities. External plastering works, then boundary wall, then roof waterproofing and tiles. So external plastering works assign பண்ணியாச்சு. finishing works assign பண்ணியாச்சு. MEP works assign பண்ணியாச்சு. லாஸ்ட் handover. handoverல 3 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ அகைன் 3 ஆக்டிவிட்டிஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேண்டோவரில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பெர்மனன்ட் பவர் ஆன். பெர்மனன்ட் பவர் ஆன்ங்கிறது மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 0 days. ஸோ மைல் ஸ்டோன் ஏன்னா பவர் ஆன்ங்கிறது ஒரு டியூரேஷன் கிடையாது. பவர் ஆன் பண்ணால் டக்குனு ஆன் ஆகிடக்கூடிய ஒன்று தான். ஸோ அதனால் பவர் ஆன்ங்கிறது பெர்மிஷன்ங்கிறதுனால அதை அப்படியே நான் கிளிக் பண்ணி மைல் ஸ்டோனை மாற்றிக்கணும். நீங்கள் Ctrl+C, Ctrl+V ஃபர்ஸ்ட் ரீநேம் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு கீழே ஜென்ரல் டேப் இருக்கும். அந்த டேபுக்குள்ள ஆக்டிவிட்டி டைப் இருக்கும். டைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபினிஷ் ஸ்டார்ட் மைல் ஸ்டோன். இது ஸ்டார்ட் மைல் ஸ்டோன். ஸோ ஸ்டார்ட் மைல் ஸ்டோன் பண்ணிக்கிறேன். Then next activity is testing and commissioning. So testing commissioning copy பண்ணிட்டு paste பண்ணிக்கிறேன். And then handover click பண்ணீங்கன்னா then handoverல again இது வந்து finish milestone மாத்திக்கணும். That's all. So first start milestone, then activity description, then finish milestone. So click பண்ணியாச்சு. இதுல இதை முடிச்சதுக்கு அப்புறம் இது மொத்த ஆக்டிவிட்டிஸ் நான் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிவிட்டி டியூரேஷன். நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் கேலண்டர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதில் கேலண்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அசைன் பண்ண கேலண்டர் கரெக்ட். ஸோ அதனால கேலண்டர் அசைன் பண்ணிட்டு தான் ஆக்டிவிட்டி டிஃபைன் பண்ணதுனால கேலண்டர் எல்லாமே டிஃபால்ட்டாக அதே அசைன் ஆகும். இன்கேஸ் அசைன் ஆகலை அப்படின்னா இது கீழே போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இல்லை எந்த கேலண்டருமோ அந்த கேலண்டர் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அசைன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டியூரேஷனை டிஃபைன் பண்ணணும். டியூரேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டிஃபைன் பண்ணால் ஓகேனா 4 3 4 4 3 4 நான் கொடுத்த எக்ஸல் எல்லாமே இருக்குது. 5 4 6 10 5 4 then 6 then 10 அதுக்கப்புறம் 8 6 10 2 8 6 10 2 then 15 11 15 11 6 8 6 5 6 8 6 5 எல்லாமே டியூரேஷன் ஆப்ஷனுக்குள்ள தான் வரும். நீங்கள் காலத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இது ஆக்டிவிட்டி நேம் காலம், தென் டியூரேஷன் காலம். ஸோ டியூரேஷன் காலத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரிமைன் டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ரிமைன் டியூரேஷன்ங்கிறது பேலன்ஸ்க்கு டியூரேஷன் தான். அது வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் பண்ணுறது ஒன்லி ஒரிஜினல் டியூரேஷன் மட்டும் தான் பண்ணணும். தென் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் ஒர்க்ஸ் 12 15 16. ஸோ 12 15 then 16. MEP works 14 12 and 8. So first 14 then 12 then 8.
தென் பவர் ஆன்ங்கிறது மைல்ஸ்டோன்னால 0 தான் இருக்கும். நீ கிளிக் பண்ணாலும் மாறாது. ஏன்னா மைல்ஸ்டோன் வந்து டாஸ்க் டிபெண்ட் கிடையாது. ஸோ அதனால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது டியூரேஷனை. ஸோ அப்படியே தான் இருக்கும். டெஸ்டிங் கமிஷனிங் 5 days. ஸோ 5 days டிஃபால்ட்டாக P6 வந்து டிஃபால்ட்டாக 5 days அசைன் ஆகும். ஸோ டன், எல்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லாஜிக் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ நீங்கள் வந்து EPS பண்ணீங்க, இந்த நியூ ப்ராஜெக்ட், தென் WPS, தென் கேலண்டர் அசைன் பண்ணேன், தென் WPSக்குள்ள ஆக்டிவிட்டி ஐடி நேம் அண்ட் டிஃபைன் பண்ணோம், ஆக்டிவிட்டி டைப் டிஃபைன் பண்ணோம், கிரியேட் கேலண்டர் அசைன் பண்ணிட்டோம், டியூரேஷன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பண்ணுறது லாஜிக்ஸை டிஃபைன் பண்ணணும். ஸோ லாஜிக் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கப்புறம் எந்த ஆக்டிவ் வரணும் அப்படிங்கிறதா இது கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ வந்து எஸ்கவேஷன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எதுக்கப்புறம் பண்ணணும், டிராயிங்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் எஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். பிளைண்டிங் எப்போ பண்ணணும், எஸ்கவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிளைண்டிங் பண்ணணும். தென் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார்ம் ஒர்க் வந்து எப்போ பண்ணணும், பிளைண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணணும். ஸோ அதோட ப்ரிடிசர் ஆக்டிவிட்டி, ப்ரிடிசர் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி நடக்கக்கூடியது, சக்சஸர் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி நடக்கக்கூடியது. ஸோ இங்கே பண்ண ஒன்லி ப்ரிடிசர் மட்டும் தான் நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன், சக்சஸர் பண்ணல. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணால் போதும். ப்ரிடிசர் பண்ணீங்கன்னா சக்சஸர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அசைன் ஆயிரும். ஏன்னா நான் 3 ஆக்டிவிட்டிக்கு ப்ரிடிசர் பண்ணும்போது 4வது ஆக்டிவிட்டிக்கு அதுதான் சக்சஸராக இருக்கும். ஸோ அதனால அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அது நீங்கள் உள்ள என்ட்ரி பார்க்கும்போது கிளியராக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு எந்த ப்ரிடிசஸரும் கிடையாது. ஏன்னா அது ஸ்டார்டிங் மைல்ஸ்டோன். ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸ்டார்டிங் மைல்ஸ்டோனும் ஃபினிஷிங் மைல்ஸ்டோனும் ஒரு ப்ரிடிசர் இருக்காது. ஸ்டார்டிங் மைல்ஸ்டோனுக்கு ப்ரிடிசர் எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது ஸ்டார்ட் ஆகிறதுனால. அது மாதிரி ஃபினிஷ்க்கு அப்புறம் எந்த சக்சஸரும் இருக்காது. ஸோ இது வந்து ரெண்டு ஆக்டிவிட்டிக்கு மட்டும் ஒரு ப்ரிடிசரும் சக்சஸரும் இல்லாமல் இருக்கும். மற்ற எல்லா ஆக்டிவிட்டிக்கும் கண்டிப்பாக ப்ரிடிசரும் சக்சஸரும் இருக்கணும். அப்போ தான் அது குட் ப்ராஜெக்ட் அண்ட் குட் ஷெட்யூல். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் அண்ட் காம்பேக்ஷன் பீம்ல அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது டிராயிங்ஸ் அப்ரூவல். ஸோ நான் எக்ஸ்கவேஷன் காம்பேக்ஷன் கிளிக் பண்ணிட்டு ப்ரிடிசர் அப்படியே ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அது கீழே அசைன் ஒரு ஆப்ஷன் வரும். இல்லை வரல. ஏன் வரல அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப கீழே தள்ளி போயிட்டு, ஸோ இதை கொஞ்சம் மேலே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அசைன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை வந்து டிராயிங்ஸ் அப்ரூவல் தான் ப்ரிடிசர். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ள வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ப்ரிடிசர். இப்படி ஒரு விதம் பண்ணலாம். இன்னொரு விதம் என்னன்னா, இங்கேருந்து இந்த மாதிரி பக்கத்துல பார் கேன் சார்ட்டுக்கு உள்ள உங்க கர்சரை கொண்டு போனீங்கன்னா இந்த பார்க்கில் ஒரு ஆரோ மார்க் வரும். அந்த ஆரோ கிளிக் பண்ணி கூட நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் ஸ்டார்ட் அப்படி வந்துடும். சரிங்களா? நீங்க பாருங்க, டிஃபால்ட்டா ஒரு ஆக்டிவிட்டியை நான் லிங்க் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் வந்து ஃபினிஷ் ஸ்டார்ட் தான் வரும், லேக் 0 தான் வரும். இன்கேஸ் மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்க வேணுங்கிறத மாத்திக்கலாம், லேகே கிளிக் பண்ணி லேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன செய்யற எல்லாத்துக்கும் நான் லிங்க் பண்றேன். நான் எல்லாத்தையும் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபினிஷ் ஸ்டார்ட் 0 லேக் தான் இருக்கு. ஸோ நீங்க உள்ள போனீங்கன்னா கிளியரா தெரியும். நான் வந்து பண்ணதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அப்படியே நான் ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிடறேன். இந்த மாதிரி பண்றேன். அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் வால் அண்ட் ஸ்லாபுக்கு முன்னாடி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ராஃப்ட் ஃபினிஷ் ஸ்டார்ட் 0 லேக். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வால் அண்ட் ஸ்லாப், கிரவுண்ட் ஃப்ளோர் வால் அண்ட் ஸ்லாப் முடிச்சுட்டு ஃபினிஷ் ஸ்டார்ட் தான். பட் 7 days வெயிட் பண்ணணும் ஃபார் மெச்சூரிட்டி பீரியட். காங்கிரீட் கேஷ் பண்ணிட்டு 7 days வெயிட் பண்ணணும்ல. ஸோ அதனால ஃபார்முக்கு ரிமூவ் பண்ணதுக்காக ஸோ 7 days லேக் கொடுக்குறேன். ஸோ இதை முடிச்சுட்டு அகைன் இதை ஃபினிஷ் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் ஸ்டார்ட் லேக் 7 days கொடுத்துக்கணும். ஸோ அகைன் இதுக்கப்புறம் திருப்பி அகைன் லிங்க் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் ஸ்டார்ட் 7 days. தென் ஸ்டேர் கேசஸ்க்கு அதே மாதிரி ஃபினிஷ் ஸ்டார்ட் 0 லேக். ஸோ அதனால அப்படியே நீங்க லிங்க் பண்ணா போதும். இவ்வளவுதான். அப்புறம் ஸ்டேர் கேஸ்க்கு அப்புறம் பேரபெட், பட் 3 days லேக். ஏன்னா பேரபெட் கேஷ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கேஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும். பட் எதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் ஃப்ளோர் ஸ்லாபுக்கு அப்புறம் தான் பேரபெட் பண்றோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் ஸ்லாப்ல இருந்து நீங்க லிங்க் கொடுக்கணும். ஓகேவா? இது வந்துட்டு ஸ்கெடியூல் பண்றோம். ஸ்கெடியூல் பண்ணதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லிங்கை முடிச்சுட்டு மொத்தமாக ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் பண்றதுங்க என்னன்னா, இப்போ நீங்க பண்ண எல்லா பாருமே ஒரே லைன்ல இருக்கும். ஸ்கெடியூல் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளாக் ஒர்க்கை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ பிளாக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் முடிச்சுக்கணும்? செகண்ட் ஃப்ளோர் வால் அண்ட் ஸ்லாப் அண்ட் ஸ்டார் கேசஸ். செகண்ட் ஃப்ளோர் வால் அண்ட் ஸ்லாபுக்கு ஃபினிஷ் ஸ்டார்ட் லேக் 0, ஸ்டார் கேஸ்க்கு ஃபினிஷ் லேக் 2 days. ஸோ பிளாக் ஒர்க்கை கிளிக் பண்றேன். ப்ரிடிசர் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அசைன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஃப்ளோர் வால் அண்ட் ஸ்லாப் அதை கிளிக் பண்றேன். டபுள் கிளிக். ஓகே, இன்னொரு ப்ரிடிசர் வந்து என்ன, ஸ்டார் கேஸ். ஸோ ஸ்டார் கேஸ் டபுள் கிளிக் பண்றேன். ஸோ 2 ப்ரிடிசரும் இங்க உள்ள வந்துடும். பட் லேக் டிஃபர்ஸ். செகண்ட் ஃப்ளோர் ஸ்லாபுக்கு ஃபினிஷ் ஸ்டார்ட் 0, ஸோ நோ ப்ராப்ளம், இஸ் கரெக்ட். ஸ்டேர் கேஸுக்கு ஃபினிஷ் 2 days. ஸோ இங்க ஃபினிஷ் கிளிக் பண்ணி 2 days. தட்ஸ் ஆல்.
ஏன் அப்படி வருது அப்படின்னா, நான் பிளாக் ஒர்க் வந்து எப்பனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு நான் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் சேம் டைம் ஸ்டேர் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிளாக் ஒர்க் முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சிருக்கேன். தென் இன்டர்னல் பிளாஸ்டரிங் ஒர்க்ஸ். இன்டர்னல் பிளாஸ்டரிங் ஒர்க்ஸ் எப்போ பண்ணணும்? MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பண்ணணும். என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் பிளாக் ஒர்க், அதுக்கப்புறம் MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ். ஏன்னா பிளாக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் உள்ள கட் பண்ணி MEP கான்ட்ராக்ட்ஸ்லாம் உள்ள வச்சுட்டு அப்புறம் மேலே பிளாஸ்டிங் பண்ணணும். ஸோ பிளாக் ஒர்க் முடிஞ்ச உடனே பிளாஸ்டிங் பண்ண முடியாது. ஸோ பிளாக் ஒர்க் தென் MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ். அதாவது MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்க்கு ப்ரீடிசெசர் வந்து பிளாக் ஒர்க் இருக்கு. ஓகேங்களா? ஸோ MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அல்லது பிளாஸ்டிங்க்கு MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இல்லாட்டா ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு நீங்க மாத்திக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இன்டர் பிளாஸ்டிங் ஒர்க்ஸுக்கு MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் லிங்க் பண்றேன். ஸோ இன்டர் பிளாஸ்டிங் ஒர்க் அசைன் MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ். ஸோ இது வந்து ஃபினிஷ் டு ஸ்டார்ட் தான். ஸோ நோ ப்ராப்ளம். தென் ஃபால் சீலிங்க்கு MEP செகண்ட் ஃபிக்ஸும் தென் ஃபினிஷ் டு ஸ்டார்ட். ஃபால் சீலிங்க்கு அசைன் MEP செகண்ட் ஃபிக்ஸ். MEP செகண்ட் ஃபிக்ஸ் கீழே இருக்கும், அதை அசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிளாஸ்டிங்க்கு MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் அண்ட் ஃபால் சீலிங்க்கு MEP செகண்ட் ஃபிக்ஸ். பட் ஃபால் சீலிங்க்கு வந்து MEP செகண்ட் ஃபிக்ஸ் ஃபினிஷ் டு ஸ்டார்ட் 0 lakh, நோ ப்ராப்ளம். தென் ஃப்ளோர் டைலிங்க்கு ஃபால் சீலிங் ஃபினிஷ் டு ஸ்டார்ட். ஸோ ஃப்ளோர் டைலிங் அசைன் ஃபால் சீலிங் ஸ்டார்ட், அப்படியே டிஃபால்ட்டாக தான் இருக்கும். அண்ட் டோர் சானிட்டரி வேர்ட்ஸுக்கு ஃப்ளோர் டைலிங், அதை நீங்கள் எப்படி நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் டைலிங்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். தென் ஃபைனல் பெயிண்ட்டுக்கு 3 ஆக்டிவிட்டி நான் வந்து அசைன் பண்ணணும். இதெல்லாம் நான் ஒரு ஃபைனல் பெயிண்டிங்கிறது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது வந்து 3 ஆக்டிவிட்டிஸ் டிஃபைன் ஆயிருக்கு. ஃபைனல் பெயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டைல்ஸ். ஸோ ஃபைனல் பெயிண்ட் கிளிக் பண்ணுறேன், அசைன் பண்ணுறேன். ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், finish to start 0, no problem. Then boundary wall finish to start. Then doors and sanitary walls finish to start. So boundary wall first, then door and sanitary walls finish to start. That's all. So எல்லா ஆக்டிவிட்டிஸும் நான் பிடிச்சதான் அசைன் பண்ணிட்டேன். ஃபைனல் பெயிண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து எக்ஸ்டர்னல் ஃபினிஷிங் ஒர்க்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிளாக் ஒர்க் முடிஞ்சுக்கணும். ஏன்னா பிளாக் ஒர்க் முடிஞ்சதுன்னா பிளாஸ்டிங் பண்ண முடியும். இங்கே வந்து MEP கான்ட்ராக்ட்ஸ் கிடையாது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ்னால எக்ஸ்டர்னல் நமக்கு எந்த பைப்போ எதுவுமே வர போகிறது இல்லை. ஸோ அதனால ஈஸியாக பிளாக் ஒர்க்கை லிங்க் பண்ணிடலாம். ஸோ அசைன் கொடுத்துட்டு பிளாக் ஒர்க் இங்கே இருக்கு, அசைன் பண்ணிட்டேன். தென் பவுண்டரி வால் வந்து எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏரியா கிளியரன்ஸ் கிடைச்சிடும். ஸோ பவுண்டரி வால் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால இதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிக் ஒர்க்கை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். தென் ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங் இதுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. எனக்கு ரூஃப்ல ஒர்க் பண்ண போகிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ் பவுண்டரி ஒர்க் சம்மந்தமே இல்லை. பட் எது சம்மந்தப்பட்டது? பேரப்பெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நினைச்ச முடியும் ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டைல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங் கிளிக் பண்ணிட்டு அசைன் பண்ணிட்டு பேரப்பெட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் அசைன் பண்ணியாச்சு. அடுத்து MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ். MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்க்கு 2 ரிலேஷன்ஷிப்ஸ், ரெண்டுமே ஒரே ஆக்டிவிட்டி தான். பட் ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் ஃபினிஷ் கொடுக்குறேன். என்ன காரணம் அப்படின்னா MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிறது பிளாக் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் ஃப்ரெண்ட் கிடைச்ச உடனே அவன் MEP ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால தான் ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் பேரலல் ஒர்க். ஸோ ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் 4 days. அட் த சேம் டைம் பிளாக் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 நாள் தேவை MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் முடிக்கிறது. ஸோ அதனால ஃபினிஷ் டு ஃபினிஷ் 4 days. ஸோ MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு அசைன் கொடுத்துட்டு அதில் பிளாக் ஒர்க்குள்ள போய் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஒரு டைம் வந்துடுச்சு. ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் அதை நான் ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் 4 days கொடுத்துட்டேன். இன்னொரு லிங்க் தேவைப்படுது. ஸோ அகைன் சேம் லிங்கை கிளிக் பண்ணுறேன். அது ஃபினிஷ் வந்துடுச்சு 4 daysல. தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. MEP செகண்ட் ஃபிக்ஸ்க்கு அதே மாதிரி MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்க்கு அப்புறம் வரணும், பிளாஸ்டிங்க்கு அப்புறம் வரணும். ஏன்னா பிளாஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ MEP செகண்ட் ஃபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு MEP ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்க்கு அப்புறம் வரணும், அட் த சேம் டைம் பிளாஸ்டிங்க்கு அப்புறம் வரணும். பிளாஸ்டிங் இன்டர்னல் பிளாஸ்டிங். MEP ஃபைனல் ஃபிக்ஸ்க்கு ஃபால் சீலிங் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா ஃபால் சீலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சுவிச்சஸ்லாம் எல்லாம் சுவிச்சஸ் அப்புறம் அந்த ஹோல்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபைனல் ஃபிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அசைன் கொடுத்துட்டு MEP இந்த ஆக்டிவிட்டி வந்து பிடிச்சது அப்படின்னா ஃபால் சீலிங். ஸோ ஃபால் சீலிங் கிளிக் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். பவர் ஆன் வந்து எப்போ பண்ணுவாங்க? எல்லா MEP ஒர்க்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ பவர் ஆன் அசைன் கொடுத்துட்டு MEP ஃபைனல் ஃபிக்ஸ் எப்போ முடியுதோ அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதில் அசைன் பண்ணிட்டேன். டெஸ்டிங் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்? பவர் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் டெஸ்டிங் கமிஷன் பண்ண முடியும். ஸோ பவர் ஆன் டெஸ்டிங் கமிஷன் கிளிக் பண்ணிட்டு பவர் ஆனை அசைன் பண்ணிடுறேன் ப்ரிடிசஸராக. ஹேண்ட் ஓவர்ங்கிறது எல்லா ஒர்க்கும் முடியணும். டெஸ்டிங் கமிஷன் முடியணும், ஃபைனல் பெயிண்ட் முடியணும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டெஸ்டிங் கமிஷனிங் அண்ட் தென் ஃபைனல் பெயிண்ட்.
ஸோ நான் எல்லாமே லிங்க் பண்ணிட்டேன். இங்கே எல்லா லிங்க்ஸும் இருக்கு. பட் இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க்கை ஆரம்பிக்கணும். பட் ஆனால் எல்லாமே ஒரே லைனில் காட்டுது. ஸோ இது ஸ்கெடியூல் பண்ணணும். ஷெடியூல் பண்ணதுக்கு F9 கிளிக் பண்ணிட்டு டேட் எந்த டேட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுற டேட்டை வச்சுட்டு ஷெடியூல் பண்ணீங்கன்னா இப்போ எரர் கொடுக்குது. இல்லைன்னா ஃபால்ஸ் சீலிங்கை வந்து நான் 2 டைம் கிளிக் பண்ணியிருக்கேன். ஃபால்ஸ் சீலிங் வந்து அது க்ளோஸ் லூப் ஆயிருது. ஃபால்ஸ் சீலிங்லேருந்து MVP ஃபைனல் ஃபிக்ஸ், அப்புறம் செகண்ட் ஃபிக்ஸ், அப்புறம் ஃபால்ஸ் சீலிங். என்னன்னா ஒரு ரவுண்ட் லூப் ஒன்று வருது. ஸோ இது எரர் இருக்கு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆக்சுவலாக என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஃபால்ஸ் சீலிங் ஆக்டிவிட்டிக்கு MVP செகண்ட் ஃபிக்ஸ் ஓகே. அகைன் நான் ஷெடியூல் பண்ணி பார்க்குறேன் எரர் என்னன்னு. ஃபால்ஸ் சீலிங்லேருந்து ஃபைனல் ஃபிக்ஸ், அப்புறம் செகண்ட் ஃபிக்ஸ். ஃபைனல் ஃபிக்ஸ் முடிஞ்ச அப்புறம் செகண்ட் ஃபிக்ஸ் அவசியமே இல்லையே. நான் ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபிக்ஸ் வரணும், அப்புறம் ஃபைனல் ஃபிக்ஸ் வரணும். ஸோ இதில் சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ MVP ஃபைனல் ஃபிக்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்கு தேவை ஃபால்ஸ் சீலிங், MP ஃபைனல் ஃபிக்ஸ், ஃபால்ஸ் சீலிங், MP ஃபைனல் ஃபிக்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபிக்ஸ் வரணும் அவசியம் இல்லை. இப்போ சக்ஸஸர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபிக்ஸ் வருது, அது தேவையில்லை. ஏன்னா ஃபைனல் ஃபிக்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, ஃபைனல் ஃபிக்ஸ் செகண்ட் ஃபிக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸும் இன்டர்னல் பிளாஸ்டிக்கும் தேவை. நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன். செகண்ட் ஃபிக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா செகண்ட் ஃபிக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ், இன்டர்னல் ஒர்க்கும் பிளாஸ்டிக் ஒர்க்கும் ஃபைனல் ஃபிக்ஸும் அசைன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸும் அசைன் பண்ணணும். ஸோ இது தப்பு. ஸோ டெலிட் பண்ணிடுங்க. ஃபைனல் ஃபிக்ஸ் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் அசைன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸை லிங்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து பை மிஸ்டேக்காக ஃபைனல் கொடுத்துட்டேன். ஸோ அதனால வந்து ப்ராப்பராக ஷெடியூல் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக வரும். F9 தென் என்டர். ஸோ இப்போ பாருங்க எல்லாமே ப்ராப்பராக அசைன் ஆகி பார்ஸ்லாம் கரெக்டாக மூவ் ஆகிட்டு பாருங்க. டிராயிங் அப்ரூவல் கரெக்டாக ஃப்ளோ ஆகிட்டு அது பாருங்க. எக்ஸ்கவேஷன், பிளைண்டிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், தென் பேக் ஃபில்லிங், பிளைண்டிங், தென் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாப் 7 நாள் கேப் இருக்கு. ஏன்னா மெச்சூரிட்டி பீரியட், அதனால இந்த கேப் காட்டுது. ஸோ அப்படியே வருது. ஸ்டார் கேசஸ் வருது. தென் பிளாக் ஒர்க் அடுத்தது சின்ன கேப் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இது அப்படியே MVP ஃபிக்ஸ்க்கு போயிட்டு அப்புறம் இங்கே வருது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த கேப் இருக்கு. தென் பிளாஸ்டிக் முடிச்சுட்டு அகைன் MP செகண்ட் ஃபிக்ஸ் போயிட்டு திருப்பி ஃபால்ஸ் சீலிங் வருது. ஸோ அதனால இந்த கேப் இருக்கு. ஸோ இந்த கேப் எதுக்காக வருது நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேப் வந்து சும்மா வரக்கூடாது. கேப் சும்மா வந்தா மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ரீசன் இருக்கணும், வேலிட் ரீசன். ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், ஷெடியூல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஷெடியூல் வந்து ஃபார்ம் ஆயிட்டு. ஸோ இதுல வந்து ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ், கிரீன் கலர் இருக்கிறது எல்லாமே நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்னா அதுக்கு ஃப்ளோட் இருக்கும், ப்ராப்பர் ஃப்ளோட் இருக்கும். இதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளோட் டேஸ் காப்பாற்றிக்கலாம். நீங்கள் ஸ்டேர் கேஸ் வந்து 3 நாள் டிலே பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்கள் மொத்த ப்ராஜெக்ட் அஃபெக்ட் ஆகாது. பேராபெட்டை 44 டேஸ் டிலே பண்ணிக்கலாம், ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 44 டேஸ் வந்து நான் பேராபெட்டை டிலே பண்ணிக்கலாம், அதனால் எனக்கு ஓவரால் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் டிலே ஆகாது. தென் அதே மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் டிலே பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ் எல்லாமே எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம மொத்த ப்ராஜெக்ட் ஸ்டடி பண்ணது. நெக்ஸ்ட் செஷனில் பேலன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.